பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உடையது. நம் தேவன் நம்மை தெரிந்து கொள்பவர். ஆகவேதான் வேதத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என குறிப்பிட்டு கூறுகிறார். தேவனுக்கென்று நாம் ஏதோ ஒன்றை செய்ததினால் அவர் நம்மை தெரிந்து கொள்வதில்லை. தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார். கர்த்தரால் ஒரு தனிப்பட்ட நபர் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது இத்தகைய மேன்மை அவனுக்கு உண்டாகும் என்றால், ஒரு கூட்ட ஜனமாகிய தேசத்தாரையே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் கூறுவார் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம்! அப்படிப்பட்ட பாக்கியம் உடையவர்களால் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த பூமி செழித்து ஓங்குகிறது, அந்த தேசத்தின் வாழ்விடமே சமாதான தாம்பரமாய் காணப்படுகிறது. அத்தகைய தேசமாய் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்பட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தைப் போல் நம் தேசத்தில் வாழ்வோம். அவரை அறியாதவர்களுக்கும் அவரை தெரியப்படுத்துவோம். இந்த விசேஷித்த நாளில்தானே கர்த்தர் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட்டு மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly.